ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக வெளிவந்திருக்க ஒரு தாய் ட்ராமா எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட பிளாட் எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா ஸ்டார்ட் அப், ரிவெஞ்ச், லவ், அதோட நிறைய ட்விஸ்ட்டும் இருக்கும். ஒவ்வொரு சீனும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நகர்த்திருப்பாங்க. கண்டிப்பாக இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இப்போ இந்த ட்ராமா எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இந்த ட்ராமா பேஸ்டு ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லி இந்த ட்ராமாவை ஆரம்பிக்கிறாங்க. ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ஒரு ஸ்கூட்டியில் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்க அவரோட வாய்ஸ் ஓவரில் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் நான் இப்போ பண்ணிகிட்ருக்க டெலிவரி பிஸ்னஸ் ரொம்ப லார்ஜான ஃபீல்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை நான் சூஸ் பண்ணதுக்கான காரணம் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்ல அப்படியே ஒரு கம்பெனிக்கு முன்னாடி அவர் நின்றுட்டுருக்க மாசான பிஜிஎம்மோட இந்த ட்ராமா ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. இப்போ 2015 வருஷம் ஒரு மணலில் மைனிங் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துல ஒரு பையன் வேலை செஞ்சுட்ருக்கான். அவன் தான் நம்ம ஹீரோ சாண்டி. சாண்டிக்கு வந்து சைனீஸும் தெரியும், தாயும் தெரியும். இந்த ட்ராமாலேயே 2 லாங்குவேஜ் பேசுகிறவங்களும் மிக்ஸ் ஆகி வர மாதிரி தான் காட்டுவாங்க. ஸோ சாண்டிக்கு இந்த லாங்குவேஜ் தெரியுங்கிறனால தன்னோட சைனீஸ் ஓனருக்கு வந்து ஒரு டீலர் வந்திருக்காங்க. அவங்க தாயில் பேசுவாங்க போல். அவங்க கூட அந்த டீல் பேசுகிற ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அந்த டீலர் வந்து ரொம்ப விலையை குறைச்சு பேசிட்டு இருக்கான். மரியாதையாகவும் பேசல. அதனால ஓனர் திட்டி அந்த ஆளை அனுப்பிட, அதுக்கப்புறம் சாண்டி கிட்ட அந்த ஓனர் புலம்பிட்டு இருக்காரு. இப்போ எல்லாரும் விலையை ரொம்ப கம்மியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு. அப்போதான் சாண்டி அந்த டீலர் வந்து ஒரு கார்டு கொடுத்துருப்பான். அந்த கார்டு கீழே தான் நாங்கள் வேலை செய்கிறோன்ட்டு. அந்த கம்பெனி என்னன்னு பார்த்தா அது வந்து கனின்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியோட நேமை சாண்டி நோட் பண்ணுறான். அடுத்த சீனில் அப்படியே டவுனுக்கு வந்து நிறைய குக்கீஸ்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டு போயிருப்பான் போல. அந்த குக்கீஸும் ஒரு அழகான போவும் வாங்கிட்டு போகிறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஊரில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்டாக அனுப்பணும்னு தான் இந்த குக்கீஸ்லாம் வாங்கிட்டு போகிறான். ஆனால் அங்கே பார்சல் டெலிவரி பண்ணுற இடத்துல போய் கொடுத்தா அவங்க வந்து எச்சா காசு சொல்கிறாங்க. இவங்கிட்ட 30 பாட் தான் இருக்குது. ஆனால் அவங்க வந்து 60 பாட் கேட்குறாங்க. சரின்னு மனசே வராமல் நிறைய பிஸ்கெட் எடுத்துட்டு கொஞ்சம் பிஸ்கெட் மட்டும் வச்சு அனுப்பினாலும் அங்கே மினிமம் வெயிட்டே 50 பாட்டுக்கு தான் எடுக்கிறாங்க. நீங்கள் வேணால் அடுத்த டைம் காசு சேர்த்திட்டு வந்து நியூ இயர் அப்போ உங்கள் அம்மாவுக்கு அனுப்புங்களேன்ட்டு அங்கே வேலை செய்கிற ஆள் நக்கலாக சொல்ல சாண்டி சோகமாக அப்படியே திரும்பி போகிறான். அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு இடத்துல போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கிறத பார்க்குறான். அந்த போஸ்டரை போய் அவன் பார்க்க அதுக்கு பின்னாடி அந்த கனின் குரூப் இருக்கும்ல, அதை பற்றின போஸ்டர் ஏதோ இருக்குது. உடனே இந்த இப்போ ஒட்டின போஸ்டரை கிழிச்சிட்டு அவன் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த கனின் குரூப்போட சிஇஓ வந்து ஏதோ செஷனாட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணுறான் போல். அங்கே இவனும் போய் கலந்துக்கணும்னு நினைக்கிறான். ஸோ அந்த செஷனில் அந்த கனின் குரூப்போட சிஇஓ தனக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்படி ஒரு பிஸ்னஸில் நடந்துக்கணும் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்க ஹீரோவும் அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கே பேசிகிட்டு இருக்கான். அங்கே அந்த சிஇஓ கேட்ட ஒரு கேள்விக்கு நிறைய பேருக்கு பதில் தெரில. அப்போ இவன் சொல்கிறான் கரெக்டாக. அதாவது அந்த டாக்லேருந்து இவன் என்ன கற்றுக்கிறான்னா, இப்போ ஒரு சேர் விற்கிறோன்னு சொன்னால் அந்த சேரை இவன் கொடுக்குற ரேட்டை விட நிறைய பேர் கம்மியாக கொடுக்க இருப்பாங்க. அப்போ இவன் அந்த பிஸ்னஸில் க்ரோ பண்ணணுன்னா என்ன பண்ணும், அந்த ஊர்லேயே சேர் இவன் கிட்ட மட்டும்தான் இருக்கணும். அப்போ தானே அந்த பிஸ்னஸில் இவன் என்ன ரேட்டு வைக்கிறானோ அதில் இவன் சக்ஸஸ் ஆக முடியும். இதை கரெக்டாக பிடிச்சி நம்ம ஹீரோ சொல்ல அந்த சிஇஓவும் பார்க்குறாங்க. சூப்பர் தம்பி, உன் பேர் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த டெக்னிக் சாண்டியோட மனசில் ரொம்ப ஆழமாக பதிய அவங்க ஓனர்கிட்ட போய் சொல்கிறாங்க, நீங்கள் தான் இப்போ நம்ம கம்பெனி நல்லா போகிறதில்லன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு நான் நல்லா போக வைக்கிறேன், அதுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்து இதுக்கு முன்னாடி ஒரு டீலர் பேசினால அதே டீலர் வர வைக்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி சொன்ன ரேட்டை விட இனி அதிக ரேட்டுக்கு சொல்கிறாங்க. அந்த டீலர் உங்ககிட்ட வாங்குறதுக்கு வேறவங்கிட்ட வாங்கிக்கோன்னு சொல்ல இவன் சொல்கிறான், நீங்கள் வேற யார்கிட்டையும் வாங்க முடியாது, ஏன்னா இந்த ஊரில் இருக்க எல்லாருக்கூடையும் நாங்கள் டைப் பண்ணிட்டோன்ட்டு. சரி, இப்போ இந்த டீலர் வந்து வேற ஊர்லேருந்து வாங்கலாமேன்னு யோசிச்சாலும் வேற ஊர்லேருந்து இங்கே கொண்டு வரக்கு அதுக்கு டேக்ஸ் அந்த மாதிரிலாம் கட்டணும்ல, டிரான்சாக்ஷன் காஸ்ட்லாம் இருக்குது. அதுக்கு இங்கே வாங்குறதே ஃபேர் பெட்ரு. ஸோ இவங்க சொல்கிற ரேட்டுக்கு தான் அந்த டீலர் வாங்கி ஆகணும். இது மூலமாக அந்த மணல் மைனிங் கம்பெனியும் நல்லா பெருசாக போகுது, அவங்களுக்கும் நிறைய லாபம் வருது. ஸோ அந்த ஓனர் என்ன பண்ணுறாருன்னா சாண்டிக்கு வந்து மேனேஜர் போஸ்ட் கொடுத்து மாதம் 50,000 பாட் சம்பளமாகவும் தராரு. அந்த 50,000 வாங்கி இவன் எடை போட்டு பார்த்தா அது ஜஸ்ட் 50 கிராம் அந்த மாதிரி தான் வருது. அப்போ தான் சாண்டி சொல்கிறான், எனக்கு இது மட்டும் பத்தாது, நான் இன்னும் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன்ட்டு. சரிடா, நீ எவ்வளோ சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு கேட்டால் இந்த வெயிட் வந்து 1 கிலோ ஆகிற வரைக்கும் நான் சம்பாதிக்கணுங்கிறான். அப்போ இந்த ஓனர் சொல்கிறாரு, நீ பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்ற, ஆனால் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதுல ஓகே, ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக வளரணும்னு ஆசைப்படுறதுலாம் ரொம்ப தப்பு, இப்போ இருக்க சின்ன பசங்களை இப்படி தான் சொல்ல. அப்போ ஹீரோ சொல்கிறான், ஆமாம் நான் ரொம்ப ஆசைப்பட்றேன், அது காரணம் நான் ஏழையாக இருந்தேன். சின்ன வயசில் காலில் செருப்பு கூட இல்லாமல் நடந்திருக்கேன். ரொம்ப பசி எடுக்கிறப்ப காட்டுக்குள்ளே தேடி போய் புறாவெல்லாம் சுட்டு அதெல்லாம் தான் சாப்பிட்ருக்கேன். சில டைம் சாப்பாடு
சாப்பாடு இல்லைன்னா எங்கள் அம்மா எனக்கும் தம்பிக்கு கொடுத்துட்டு அவங்க சாப்பிடாம இருப்பாங்க. இந்த மாதிரி பல கஷ்டத்தை தாண்டி இப்போ நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு எனக்கு பணம் வேணும்னு சொல்ல அந்த ஓனருக்கு இவனோட எமோஷனல் ரொம்பவே புரியுது. அதனால் அவனுக்கு தேவையான அளவு அமௌண்ட்டை அவன் தராங்க. அதாவது அந்த வெயிட் மிஷினில் வச்சு பார்க்கும்போது 1 கிலோ வருது. அந்த அளவு அமௌண்ட் வந்து அந்த ஓனர் தர இவன் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். ஆனால் இவனோட கோலே இனி வேற. அப்போ ஓனரும் சாண்டி கிட்ட, சாண்டி நீ ஆல்ரெடி ரொம்ப ஸ்மார்ட்டானவன், ஆனால் இனி நீ எதை பண்ணாலும் நல்லா யோசிச்சு பண்ணுன்னு அவர் அவனுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. இப்போதான் சாண்டி கிட்ட நல்லா பணம் வந்துருச்சுல, அதனால அவங்க அம்மாவுக்கும் ஊரில் இருக்க குழந்தைங்களுக்குலாம் நிறைய குக்கீஸ் வாங்கி அனுப்புகிறான். அவங்க அம்மா கிட்ட ஃபோனில் பேசும்போது அவங்களும் சொல்கிறாங்க, நீ ஏன் இவ்வளோ காசு செலவு பண்ணுற, உனக்குன்னு சேர்த்து வேன்ட்டு. அவன் நல்லா சம்பாதிக்கிறேன் இப்பெல்லாம் சொன்னாலும் அவங்க அம்மா சொல்கிறாங்க, எங்களுக்கு கொடுக்க பார்க்காத, நீ சேர்த்து வச்சு நீ நல்லாரு. அந்த மாதிரி தான் அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப எமோஷ்னலாகவும் ஆயிட்டாங்க, பையன் ரொம்ப கஷ்டப்படுறானோன்ட்டு. அதுக்கப்புறம் இவன் தம்பி கிட்ட பேசும்போது தான் சொல்கிறான், ஆக்சுவலாக சாண்டி வேலையை விட்டுட்டு பேங்காக் போயிட்டான். அங்கே போய் ஏதாவது வேலை செஞ்சு பிஸ்னஸ் செஞ்சு பெரிய ஆள் ஆகணும் தான் அவனோட ஆசை. ஸோ நீ அம்மாவை நான் வர வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கோன்னு சாண்டி சொல்கிறான். அப்போ தம்பி கேட்குறான், இப்போ உன் கோல் தான் என்னன்ட்டு. அதுக்கு அவன் சொல்கிறான் பாருங்க, 100 கிலோ இருக்க அளவு பணம் சம்பாதிக்கணும்ன்ட்டு. ஸோ அதை நோக்கி தான் இவன் இப்போ ஓடிட்டுருக்கான். கிடைக்கிற எல்லா வேலையும் செய்கிறான். நிறையா ஸ்டோரில் வேலை செய்கிறான், கைடாக வேலை செய்கிறான், டிரான்ஸ்லேட்டராக ஜாப் இருக்கும்ல அதுவும் பண்ணுறான். இந்த மாதிரி நிறையா ஜாப் பண்ணிகிட்ருக்கா. ஒரு நாள் அவன் வேலை செய்கிற கடைக்கு ஜிம்மின்னு ஒருத்தன் அவங்க ஓனரை பார்க்க வரான். ஓனர் இல்லைன்னு அவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஜிம்மியை பார்த்தா நல்லா ஃபுல்லாக தங்க நகையை போட்டு நல்லா பெரிய ஆளாட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே இவனுக்கு ஆசை வந்துருச்சு. இவன் அந்த ஜிம்மி கிட்ட பேச ஆரம்பிச்சிடறான், நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தானே பண்ணுறீங்க, அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, நான் உங்களுக்கு நிறைய ஆளுங்களை பிடிச்சி தரேன், அதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவு கமிஷன் கொடுங்கன்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பற்றி சொல்கிறான். அதாவது ஒரு யூனிட் ரூம் அந்த காண்டோவில் வைப்பாங்கல்ல, இப்போ படிக்க வரவங்களாம் தங்கிக்கிற மாதிரி, அந்த மாதிரி 40 யூனிட் இருக்குது, அதை விற்றா 20 மில்லியன் வரும்னு சொல்ல சரி எனக்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னா அது 40 நீ வித்துட்டீங்கன்னா உனக்கு 1 மில்லியன் பாட் தரேன்னு சொல்ல சாண்டிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை விற்க ஆள் பிடிச்சி தரேன்ட்டு அவன் போகிறான். அடுத்து அவன் எந்த இடத்துக்கு போனாலும் அங்கெல்லாம் இதுக்கு தான் ஆள் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ கூட ஒரு சைனீஸ் மேனுக்கும் ஒரு தாய்களுக்கும் டிரான்ஸ்லேட்டராக ஒர்க் பண்ண போகிறான். அந்த சைனீஸ் மேன் கிட்டாய் இவன் பாட்டுக்கு இவனோட அந்த இடத்த விற்கிறதுக்கு நிறையா அந்த மார்க்கெட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்க. அந்த ஆள் பிடிச்சி திட்டி விட்டுறான், நீ டிரான்ஸ்லேட்டர் ஜாபுக்கு தான் வந்திருக்க, அதை மட்டும் பண்ணிட்டு சரின்னு சோகமாக அதை மட்டும் பண்ணிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆள் ரெஸ்ட் ரூம் எந்திரிச்சு போகிறான். அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, எனக்கு வந்து லிப்ஸ்டிக் யாருக்கிட்டாச்சும் கடன் வாங்கி கொடு, நான் வேணா உன்னோட யூனிட்லாம் விற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல இவனுக்கு இது நல்ல ஐடியாவை தோணுது. உடனே போய் அங்கே யார் கடை கடன் வாங்கலான்னு பார்க்குறப்ப அங்கே ஒரு பொண்ணோட லிப்ஸ்டிக் தான் ரொம்பவே அழகாக இருக்குது. அதனால் அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறான். அந்த பொண்ணுக்கிட்ட நைஸாக கேட்டு பார்க்க அவன் வந்து லிப்ஸ்டிக்லாம் தர முடியாதுன்னு சொல்கிறான். ஆனால் இவன் சொல்கிறான், நான் வேணா உங்களுக்கு காசு தரேன், நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணதானே தாங்கன்ட்டு. பட் அந்த பொண்ணு 3000 சொல்கிறா. இவன் சொல்கிறான், நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணதானே 1500 தாங்கன்ட்டு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான்னா, நான் 1500க்கு வாங்கினேன், அதை நான் உனக்கு 3000க்கு விற்க ட்ரை பண்ணுறேன்ட்டு. அதுக்கு ஹீரோ வந்து முடியாதுங்கிற மாதிரி பேச அவள் விலை இன்னும் ஏற்றிடுறா, 3500க்கு வாங்கன்ட்டு. இது விட்டு ஆகாது, சரி ஓகே நான் இந்த ப்ரைஸ்க்கே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பஸ்ஸை பார்த்தா அவங்ககிட்ட காசு இல்லை. சாரிங்க, நீ என்னோட கார்டை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு நைட்டு நான் என்னோட ஹோட்டலில் வந்து நாங்கள் காசு தந்துடுறேன்னு சொல்கிறான். அந்த பொண்ணும் சரின்னு கார்டை வாங்கிட்டு அந்த லிப்ஸ்டிக்கை கொடுத்து அனுப்பிடுது. ஆனால் அந்த டிரான்ஸ்லேட்டர் ஜாபுக்கு போனால அந்த ஆள் விடாமல் ஓவர் டைம் இவனை வேலை பார்க்க வைக்கிறான். அதுக்கு சாண்டி முடியாதுன்னு சொல்ல, நீ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொன்னில, அதுக்கு உனக்கு நான் ஆள் பிடிச்சி தரேன், நீ என்னோட ஒர்க்கை கரெக்டாக பண்ணுன்னு சொல்ல சாண்டி ஒத்துக்கிறான். அடுத்த நாள் தான் இவனுக்கு அந்த ஜாபே முடியுது. அப்போ இவன் அந்த ஹோட்டல் ரிசப்ஷன் வழியா வர அங்கே ரிசப்ஷனில் இருக்க பொண்ணு இவனை கூப்பிட்டு ஒரு கார்டு கொடுக்குறான். ஒரு சைனீஸ் கேர்ள் வந்து உங்ககிட்ட இந்த கார்டை கொடுக்க சொன்னாங்கன்ட்டு. பார்த்தா இவன் இதுக்கு முன்னாடி அந்த லிப்ஸ்டிக் வாங்கியிருப்பான்ல, அந்த பொண்ணு தான் இவனோட கார்டை கொடுத்துட்டு போயிருக்கு ஃப்ராடுன்னு சொல்லி. ஏன்னா இவன் ஹோட்டலில் வந்து காசு வாங்கிக்கோங்கன்னு சொன்னான்ல, ஆனால் இவனை தான் நைட்லாம் பார்க்க முடியலையே, அதான் அந்த பொண்ணு ஃப்ராடுன்னு அவனோட கார்ட்லேயே எழுதி ரிசப்ஷனில் கொடுத்துட்டு போயிருக்கா. இப்போ சாண்டி நேராக சங்காய்ங்கிற ஊருக்கு தான் போகிறான். அதான் அந்த டிரான்ஸ்லேட்டர் ஜாப்ல அந்த ஆள் சொன்னால, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ரியல் எஸ்டேட் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்லலாம் போக இவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. அந்த ஜன்னல் வழியாக வியூலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ அந்த ஊருக்கு போனோன்னா அந்த ஆள் சொன்ன இடத்துக்கு தான் போய் பார்க்குறான். அங்கே போனால் தெரியுது அந்த கனின் குரூப்போட சிஇஓ இருக்கார்ல, அவரும் அங்கே இருக்காரு. சரின்னு இவனும் போய் பேச அவருக்கும் இவனை நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த சிஇஓ கிட்ட பேசிட்டு நேராக இவனை ஒரு ஆள் இங்கே கூப்பிட்டாங்கல்ல அவங்ககிட்ட போய் பேசுகிறான். அங்கே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. இவன் போனோன்னா அவன் ரியல் எஸ்டேட்டை மார்க்கெட் பண்ண ஆரம்பிக்க அவங்களாம் இவனை கலாய்ச்சி விட்டுறாங்க. அப்போ அந்த கூட்டிகிட்டு வந்தாலும் சரி ஓகே நீ கொஞ்ச நேரம் ட்ரிங்க் பண்ணுன்னு சொல்லி பொறுமைப்படுத்த பார்க்க அவன் திட்டுறான், நான் இங்கே ட்ரிங்க் பண்ண ஒன்றும் வரல, நான் இதை விற்க தான் வந்திருக்கேன், எனக்கு இந்த இடத்துல விற்கணும்ன்ட்டு. ஸோ இப்படி அவன் பேச இவங்க பேச சண்டை பெருசாயிருது. அப்போ இவன் சொல்கிறான், நான் இங்கே 40 கிளாஸ் ட்ரிங்க் பண்ணிட்டான், அந்த 40 யூனிட்டையும் நீங்கள் வாங்கிப்பீங்களான்ட்டு இவன் சவால் விட அது பெரிய காம்படிஷனாட்டு அங்கே
அங்கே போயிருச்சு. இவனும் அதை பண்ண ஆரம்பிக்க அங்கே இருக்கவங்க எல்லாரும் சேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சிஇஓ இதை பார்க்குறாரு. இவன் ரொம்ப குடிக்கிறானேன்ட்டு இவனுக்கு தண்ணியெல்லாம் அவர் வைக்கிறாரு. ஆனால் கடைசியில் சாண்டி தோத்து தான் போகிறான். அப்படியே வாமிட் எடுத்துட்டு அங்கேயே மயங்கிட்டான். அடுத்த நாள் எந்திரிச்சு பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. சரின்னு இந்த கூட்டிகிட்டு வந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா அவர் சொல்கிறாரு, நீ தான் தோத்துட்டீல, அதெல்லாம் வாங்க முடியாது. சரி உனக்கு ஒரு ஜாப் வேணால் சொல்கிறேன், என் நாயோட சாப்பிட்ற தட்டு அங்கே இருக்குது, அதை வேணால் இப்போ நான் இருக்க ஊருக்கு கொரியர் பண்ணிவிடுன்னு சொல்ல இவனுக்கு வேறு வழி இல்லை, காசு சம்பாதிக்கணும்னா இதையும் பண்ணி தான் ஆகணும்ன்ட்டு அவன் அதை பண்ண போகிறான். அங்கே கொரியர் ஆஃபீஸில் போய் இவன் நிறையா காசு கொடுக்க அவங்க கம்மியாக தான் அங்கே சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படின்னா இவன் தாய்லாந்தில் கொரியர் பண்ணால அங்கே வந்து டிரான்சாக்ஷன் சார்ஜ் வந்து 50 பாட்னா இங்கே ஜஸ்ட் 25 பாட் தான். இவங்க ரொம்ப கம்மியாக ஆனால் எஃபிஷியன்ஸியாக அவங்க ஒர்க்கை கொடுக்குறாங்க. இதை இவன் பார்க்குறான். ஸோ இவன் மண்டைக்குள்ளேயே ஒரு பல்ப் எரியுது. இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணலான்னு நினைக்கிறான் போல். அதுக்கப்புறம் இவன் ஊருக்கு கிளம்பி வரும்போது இவன் ஃப்ளைட்டில் சாதாரண டிக்கெட் தான் புக் பண்ணியிருப்பான். ஆனால் இவனை பிஸ்னஸ் கிளாஸில் பெரிய டிக்கெட் இருக்கும்ல அந்த சீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னடான்னு பார்த்தா அந்த கனின் கம்பெனியோட சிஇஓ தான் இவனோட டிக்கெட்டை அப்கிரேட் பண்ணியிருக்காரு. ஏன்னு கேட்டால் உன்னோட தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க விரும்புகிறேன்னு அவர் சொல்கிறாரு. இப்படியே அவங்க பேசிகிட்டு இருக்கா. இவன் சொல்கிறான், இப்போ தான் என்கிட்ட ஒரு ப்ரில்லியண்ட்டான ஐடியா மாட்டிருக்கு, அதை மட்டும் பண்ண நான் பெரிய சக்ஸஸ் ஆயிடுவேன்ட்டு. ஆனால் அந்த ஐடியாவை இவர்கிட்ட சொல்லக்கூடாதுல்ல, இவர்கிட்ட சொன்னால் இவர் சக்ஸஸ் ஆயிடுவார்ல அந்த ஐடியா பிடிங்கி. அதனால் வந்து அவன் சொல்லலை. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அந்த ஐடியா என்னன்னு சொன்னீங்கன்னா நீ சொன்ன அந்த 40 ஃப்ளாட்டையும் நானே வாங்கிக்கங்கிறாரு. இவனுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. சரின்னு அந்த ஐடியாவை சொல்கிறான். என்னன்னா இந்த கொரியர் இதுதானே, இப்போ இந்த சைனாவில் இருக்க இந்த கம்பெனி ரொம்ப கம்மி காஸ்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க. அதே கம்பெனியை தாய்லாந்துக்கு கொண்டு வந்து அவங்க கூட டைப் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டா இவங்க லோ காஸ்ட்டில் நல்ல எஃபிஷியன்ஸாக அவங்களோட சர்வீஸை கொடுக்கலாம்ல. அப்போனா ரொம்ப ஏழ்மையானவங்க கூட இவங்களோட சர்வீஸை தான் எதிர்பார்ப்பாங்க, அவங்களுக்கு இவங்களோட சர்வீஸ் தான் பிடிக்கும். ஸோ இவங்க பிஸ்னஸ் கண்டிப்பாக வளரும்ட்டு அவன் அந்த ஐடியாவை சொல்ல இவர் கேட்குறாரு, சரி இதுக்கு நீ எவ்வளோ டார்கெட் அமௌண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன்ட்டு. இவன் 1 மில்லியன் பாட்டுங்கிறான். ஆனால் அவர் சொல்கிறாரு இதோட டார்கெட் அமௌண்ட் 10 மில்லியன் பாட்டா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு கை கொடுக்க, அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இவர் இப்போ சாண்டி கூட பிஸ்னஸ் பார்ட்னராக முடிவு பண்ணுறாரு. இதை கேட்டோன்னே சாண்டிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. அவனும் கை கொடுக்குறான். இதோட இந்த ட்ராமாவோட எபிசோட் 1 முடியுது. ஹாய் ஃப்ரெண்ட், எபிசோட் 2ஓட ஸ்டார்டிங்கில் சாண்டியோட ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அவன் முதல்ல ஊரில் இருக்கும்போது அவங்க தம்பிங்களாம் இந்த லோக்கலில் ரொம்ப சண்டை போட்டுட்டு சுற்றுவாங்கல்ல நிறைய பசங்க கூட, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. அவன் தம்பி வந்து ஒருத்தன் கையை வெட்டிட்டான். ஆனால் அந்த பள்ளி ஏற்றுட்டு சாண்டி ஜெயிலுக்கு போயிருப்பான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட ஹெல்ப்போட தான் அவங்க அம்மா அவனை வெளியே எடுத்திருப்பாங்க. ஆனால் அவங்க அப்பா நல்லவர்லாம் இல்லை, ரொம்ப மோசமானவர். அவங்க அம்மா அப்பாவை போய் சண்டை போட்டு தான் இருப்பாங்க. இப்போ கூட உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் உன்னை வெளியே எடுத்தேன், ஆனால் அதுக்காக சும்மா விட முடியாது, நீ எனக்கு கண்டிப்பாக அதுக்கு பே பேக் பண்ணி ஆகணும், அதனால் நான் சொல்கிற மைண்டில் வந்து நீ வேலை பாருந்தான் அவன் அங்கேருந்து இழுத்துட்டு போயிருப்பாரு. அது மூலமாக தான் அவன் அந்த மணல் மைண்ட் பண்ணுற இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பான். ஸோ இந்த கதையெல்லாம் இவன் இப்போ இந்த கனின் கம்பெனியோட சிஇஓ கிட்ட சொல்ல, அதுக்கு இந்த சிஇஓ வந்து இவனை ஊக்கப்படுத்துகிற மாதிரி நிறையா பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே இவங்க பேசிகிட்டு இருக்கா. அவர் ஒரு வாட்ச் இவனுக்கு கிஃப்ட் பண்ணுறாங்க. ஆனால் இவன் சொல்கிறான் இந்த வாட்ச் கட்டுற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைன்ட்டு. ஆனால் அதுக்கு அந்த சிஇஓ என்ன சொல்கிறாங்கன்னா, தகுதி இல்லைன்னு சொல்லாத, உன்னை நீ அதுக்கு தகுதியாக்கிக்க பாருன்னு சொல்ல இவனுக்கு நல்லாவே புரியுது. இவன் இன்னும் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறான். அப்போ அந்த சிஇஓ அங்கே கண்ணாடி ஜன்னலாட் இருக்கு, அது வழியாக அங்கே இருக்க ஊரை காட்டி இதை பார்த்து நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்க, அங்கே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு போகுது, நிறைய வண்டி போகுது, மக்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளோதானன்னு சொல்ல. ஆனால் அந்த சிஇஓ சொல்கிறாங்க, இல்லை இங்கே எனக்கு தெரியுது நம்மளோட ராஜாங்கன்னு சொல்ல சாண்டிக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அவன் சீக்கிரம் நல்லா முன்னேறுவான்ட்டு ஒரு நம்பிக்கை அவனுக்கு வருது. இப்படியே மாசா பிஜிஎம் போட்டு அடுத்த சீன் காட்டுறாங்க. இவங்க டைப் பண்ணலாம்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த சைனீஸ் கம்பெனியோட பேர் ஈஸி. ஸோ அந்த கம்பெனிலேருந்து ரிசர்ச் டீம் இங்கே வந்திருக்காங்க. இங்கே வந்து அந்த மார்க்கெட் பற்றிலாம் பார்த்தா தானே அவங்க இவங்க கூட டைப் பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவாங்க. ஸோ அவங்கள போய் சாண்டி மீட் பண்ண போக பார்த்தா அந்த ரிசர்ச் டீமோட ஹெட்டே இதுக்கு முன்னாடி அந்த லிப்ஸ்டிக் வாங்கியிருப்பான்ல அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு இவனை பார்த்தோன்னே சும்மா நைஸ் மீட்டிங் டு யூன்னு மட்டும் சொல்லிட்டு அவள் பாட்டு காரில் ஏறிடுறா. எவனோ ஆச்சோ இந்த பொண்ணை எப்படி சமாளிக்க போகிறோமேன்றா யோசிக்கிறான். ஆனால் இவனோட பெஸ்ட்டை கொடுக்கணும்ல. ஸோ அந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்க கம்பெனிலாம் சுற்றி காட்டும் போது இவன் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்போ அடுத்த ஒரு மீட்டிங் நடக்குது. அதாவது இவங்க கம்பெனி டைப் பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி மீட்டிங்கில் இந்த ஹெட் பொண்ணு என்ன சொல்கிறான்னா, அவள் பேர் சிஓ. அவன் என்ன சொல்கிறான்னா, உங்கள் ப்ராஜெக்ட் வந்து நல்லாயிருக்கு, ஆனால் நீங்கள் சிஇஓன்னு சொல்கிறீங்களா, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் லேக் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு சொல்ல அந்த ஈஸி கம்பெனியோட ஓனரும் அங்கே வீடியோ காலில் இருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த கனின் கம்பெனியோட சிஇஓ கிட்ட கேட்குறாரு, இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு. அப்போ அந்த சிஇஓ என்ன சொல்கிறாருன்னா, சாண்டி நீ பேசு, நீ வந்து என்கிட்ட அந்த ஒரு
நூடுல்ஸ் கதையை சொன்னில அதை இவங்க கிட்ட சொல்லுன்னு சொல்ல இவன் கேட்குறான் அந்த கதையை சொல்லணுமான்ட்டு. ஆமான்னு சொல்ல சரின்னு சாண்டி எழுந்து பேசுகிறான். அவன் கொஞ்சம் தயக்கத்தோடு தான் ஃபஸ்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னென்னா இவன் சின்ன வயசில் சாப்பிடும்போது இவன் அதிகபட்சமாக லக்ஸூரியஸாக சாப்பிட்ற ஒரு ஃபுட்னா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இருக்குல்ல அதுதான். அது மலை மேலே விற்கும் போது 7 பாட்டுக்கு விற்பாங்க. ஆனால் இவன் ஒரு மலை கீழே வந்திருப்பான். அங்கே அந்த கடையில் வாங்கும்போது அது 5 பாட்டுக்கு தான் விற்றுருப்பாங்க. ஸோ அந்த 7 பாட்டுங்கிறது அந்த கீழேருந்து மலை கொண்டு வராங்களா அதோட டிரான்சாக்ஷன் காஸ்ட் தான். ஸோ இது இவனுக்கு புரியுது. ஆனால் இவன் அந்த 7 பாட் சேர்க்கறக்கு அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக நிறையா கஷ்டப்பட்டிருப்பான். ஸோ ஏழைகளுக்கு ஒவ்வொரு பைசாவும் எவ்வளோ முக்கியம்னு இருக்கும்ல. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட்டில் அவங்க நிறையா வைக்கிறதுக்கு பதிலாக லிமிட்டாக வச்சுருந்தா இவனுக்கு இன்னி கொஞ்சம் அது ஈஸி தானே. ஸோ அந்த மாதிரி ஏழ்மையில் இருக்கவங்களுக்கும் ஈஸியாக டிரான்சாக்ஷன் காஸ்ட்லாம் கொடுக்கணும், அவங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணும், அந்த அளவுக்கு என் சர்வீஸை தரணுன்ட்டு இவன் இந்த ப்ராஜெக்டோட கோல்ஸ்லாம் சொல்ல எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இவனுக்கு தகுதி இல்லைன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இவன் பேசுகிறத பார்த்து இவனோட கெப்பாசிட்டி நல்லா இருக்குன்னு தெரிஞ்சிருது. ஸோ அந்த ஈசி கம்பெனியோட சிஇஓ இது ஓகே சொல்கிறாரு. ஆனால் அந்த சிஓ பொண்ணு என்ன சொல்கிறான்னா இல்லை இதில் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, கொஞ்சம் டைம் வேணும்னு அவ சொல்லிடுறா. சரின்னு அவங்க ஓனரும் ஓகே சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணை எப்படா சம்மதிக்க வைக்கிறதுன்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அந்த பொண்ணு அவங்க டீமும் இந்த சீட்டெல்லாம் விளையாடுவாங்கல்ல அந்த மாதிரி இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து யாரோ ஒருத்தர் கிட்ட கேட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி லோக்கலில் இருக்க சாண்டி கிட்ட கேட்டால் நல்ல இடமா தெரியும்ல. ஸோ அங்கே வந்து இவன் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய் விளையாடுவாங்கல்ல, அது விளையாடும் போது ஹீரோவும் அந்த சிஓ பொண்ணு ஒரே இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு சொல்கிறான் இன்றைக்கி நம்ம ஃபீல்டு விசிட் போயிருந்தோம்ல, அங்கே லைனில் நின்றுட்டு இருந்த எல்லாரும் ஒரே மாதிரி பார்சல் வச்சுருந்தாங்க. அதிலே கண்டுபிடிச்சிட்டேன் அவங்கள நீங்கள் செட் பண்ண ஆள் தான்ட்டு. என்னன்னா தாய்லாந்தில் இந்த ஃபீல்டு நல்ல ஃபீல்டு தான் அந்த மாதிரி காட்டுறக்காக இவனே நிறைய ஆளுங்களை செட் பண்ணி நிற்க வச்சுருப்பான். ஆனால் அவன் கையில் இருக்க பாக்ஸில் ஒரே மாதிரி இருக்கனால அதை எப்பயோ சிஓ கண்டுபிடிச்சிட்டா. ஸோ அதுதான் இவன் தயங்கறக்கு ஒரு காரணம் போல். இவன் கெஞ்சுறான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் கனின் சிஓ கிட்டே அதை பற்றி சொல்ல உன்னோட கேர்லெஸ்னால இந்த ப்ராஜெக்ட் ஃபாலோ ஆகக்கூடாது, அந்த பொண்ணுக்கு வேணால் காசு கொடுத்து பாருன்ட்டு நிறைய காசு போட்டு ஒரு செக்கு கொடுக்குறாரு. இவனும் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்க்க போனால் அவள் வந்து அவளே போய் ஃபீல்டு விசிட் பார்க்கலான்னு வேற கம்பெனியோட அந்த கொரியர் இதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் சும்மா போய் பார்க்க போகிறான். அவளுக்கு நல்ல ஒப்பீனியன் தான் வர மாதிரி இருக்குது. அப்போ ஹீரோ வரான். இந்த பொண்ணுக்கிட்ட எங்கள் ப்ராஜெக்ட் ஏற்றுக்கோங்களேன்னு அவன் சொல்லி பார்க்க அந்த பொண்ணு கேட்குற மாதிரி இல்லை. அதனால் இவன் வந்து அந்த செக்கை கொடுக்கலாமான்னு யோசிக்கிறான். கடைசியில் பார்த்தா அந்த செக்கை கொடுக்காம அவன் காலிலே விழுந்துட்டான். நான் பண்ணது தப்பு தான், இனிமேல் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், இதனால இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபாலோ ஆகக்கூடாது, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல அந்த பொண்ணு சொல்கிறான் நீ தப்பு பண்ணது தான், அதை மாற்ற முயற்சி பண்ணாலும் ஒன்றும் மாற போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு அவ போக அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவாங்கல்ல அந்த இடத்துல இந்த சாண்டியும் அந்த கனினோட சிஓன்னு நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு அந்த பொண்ணு என்ன சொன்னான்ட்டு. இவன் சொல்கிறான் நீங்கள் கொடுத்த செக்கை நான் கொடுக்கவே இல்லைன்ட்டு அதை ரிட்டர்ன் பண்ணிடுறேன் இவர்கிட்டயே, நான் அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேன்னு சொல்ல அதுக்கு அந்த சிஓ சொல்கிறாரு நீ இப்படி கேர்லெஸ்ஸாக முடிவெடுக்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட் ஃபாலோ ஆகிடக்கூடாதுன்ட்டு. ஆனால் இவன் சொல்கிறான் நான் என்னோட மொத்தத்தையும் பெட் பண்ணி சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகும்ன்ட்டு. அதுக்கு இந்த சிஇஓ நீ உன்னோட மொத்தத்தை இழக்கிறதையும் நான் என்னோட மொத்தத்தை இழக்கிறதும் ஒன்றும் இல்லை, அதை புரிஞ்சுக்கோன்னு ஹாஸாக பேச சாண்டி ரொம்ப சேட் ஆகிட்டான். இப்போ அந்த மீட்டிங்க்கு வர வேண்டிய மற்றவங்களாம் வந்துட்டாங்க. ஆனால் அந்த மீட்டிங்கோட கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சிஓ பொண்ணு இவங்க கூட அந்த ப்ராஜெக்ட் டைப் பண்ண ஓகே சொல்லிடுறா. உடனே சாண்டிக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. இப்போ நைட் வந்து எல்லாரும் பார்ட்டி வைப்பாங்கள்ல அந்த மாதிரி பார்ட்டி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ சாண்டி அந்த சிஓ வீட்டில் இருக்க ஒரு பெயிண்டிங் பார்த்துட்டு இருக்க. அந்த சிஓ வந்து அந்த பெயிண்டிங் எப்போ வாங்கினது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ சாண்டி கேட்குறான் அந்த சைனீஸ் கம்பெனிக்கு 51% ஷேர் இருக்கு, நமக்கு 49% தானே இருக்கு, அது ஓகேவா என்னன்னு அதை பற்றி பேசிட்டு இருக்க. அப்போ அந்த சிஓ சொல்றாரு அந்த ப்ராஜெக்ட்ல உன்னோட சார் 19%ன்னு, இது எனக்கு அதிகம் இல்லையான்னு கேட்க நீ இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது, ஸோ உனக்கு அந்த ஷேர் வந்து கரெக்டானதுன்னு சொல்ல. அப்போ சாண்டி வந்து இவனுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வாட்ச் கொடுத்துருப்பால அந்த வாட்ச் எடுத்து காட்டிட்டு இதுக்கு நான் இப்போ ஒர்த் ஆகிட்டேன்லன்னு சொல்லிட்டு அந்த வாட்சை கட்டிக்கிறான். சாண்டி முன்னேறது அவனுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. ஸோ அந்த சந்தோஷத்தில் பார்க்கிங் கட்ட உட்காந்து அவன் சிகரெட் பிடிக்கலான்னு போக அங்கே ஒருத்தன் கிட்ட இருந்து லைட்டர் வாங்கினான். பார்த்தா அந்த லைட்டரே நல்லா கோல்டாக இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய ஆள் தான் போலன்னு நினச்சிட்டு அந்த ஆள் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அந்த பெண்ணும் கொஞ்சம் நல்லா தான் பேசுகிறான். அப்போ இவன் சொல்கிறான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என்னோட லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ் வந்துட்டுருக்குன்னு. அதை பற்றி அவன் கேட்க அப்போ தான் இவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான் உங்களுக்கு கனின் கம்பெனியோட சிஇஓ தெரியுமா, அவர் கூட தான் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு அவர் மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்குது. அதோட அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெயிண்டிங் இருக்குது, அதுவும் இல்லாமல் அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு இருக்குது, அந்த செக்ரட்டரி ரொம்ப அழகாக இருப்பாங்க மாதிரி இவன் பேசிகிட்டு இருக்க. இன்னொருத்தவங்க ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருப்பாங்க, அவரை பார்த்து கையாட்டிட்டு இருக்காங்க எதுவும் பேசாதுன்ட்டு. ஆனால் அது வந்து சாண்டிக்கு புரியல. கடைசியில் அந்த பையன் கூட பேசிட்டு அவன் எந்திரிச்சு போகிறான். அப்போ தான் அந்த ஆள் பக்கத்தில் வந்து சொல்கிறான் நீ இத்தனை நேரம்
பேசிட்டு இருந்தே அவர் யார் தெரியுமா, அவர் தான் கனின் சிஇஓட பையன் கென்னு சொல்றான். இவனுக்கு சாக்காயிருச்சு, நம்ம வாயே நம்மளுக்கு எதிரியாகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதோட அந்த பையன்கிட்ட வேற நான் அவரோட பையனா இருந்திருக்கலாங்கிற மாதிரி வேற இவன் சொல்லியிருப்பான். அந்த பையன் நடந்து போகும்போது திரும்பி பார்த்து சொல்றான், எங்க அப்பா பொண்ணுங்க மத்தியில கொஞ்சம் பாப்புலர் தான்ட்டு. சாண்டிக்கா அவசரப்பட்டு பேசிட்டோமேங்கிற மாதிரி தான் முழிச்சிட்டு இருக்கான். இப்ப அடுத்த சீன்ல அதான் ரிசர்ச் டீமோட வேலையெல்லாம் முடிஞ்சுல. ஸோ சிஓ இந்த நாட்டை விட்டு கிளம்பி ஆகணும். அதனால அவங்களையும் அவங்க டீமையும் வழி அனுப்புற வேலையெல்லாம் வந்து சாண்டி பார்த்துட்டு இருக்க. அப்ப அவன் சிஓ கிட்ட பேசுறான், இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்காது, ஆனா நான் உங்க கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்க நம்பர் தரீங்களான்னு கேட்க இவ பாக்குறா. அப்புறம் ஓப்பனாவே சொல்றான், எனக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. சரின்னு இவ போனை வாங்கி அவன் நம்பர் டைப் பண்ணி சேவ் பண்ணி தரா. பார்த்தா அந்த இடத்துல போட்டோ வரும்ல, அந்த போட்டோல சிஓ வந்து அவ ஃபியான்சி கூட இருக்கா. அதாவது இன்டைரக்டா அவ சொல்லிட்டா, நான் ஆல்ரெடி கமிட்டட், எனக்கு ட்ரை பண்ணாதீங்கன்ட்டு. இவனும் அதுக்கு புரிஞ்சுதுங்கிற மாதிரி சிரிச்சுட்டு அவங்கள வழி அனுப்பி வைக்கிறான். இப்போ சிஓ பஸ்ல போகும்போது பாக்குறா, சாண்டி வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருப்பான். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள மணியும் அதுல ஒரு லெட்டராட்ட இருக்கு. நான் ஃப்ராடெல்லாம் இல்லைங்கிற மாதிரி அவன் எழுதியிருக்கான். அதாவது இதுக்கு முன்னாடி அவன் பணம் கொடுக்கணும்ல, அப்போ அவனுக்கு வந்து வேலை இருந்தனால அவனால வந்திருக்க முடியாது. ஆனா இவன் ஃப்ராடு நினைச்சிருப்பாள்ல, அதனால இவன் அதை சொல்லி அந்த லெட்டரோட மணியும் கொடுத்துருக்கான். அதை பார்த்து இவ்வளவு சிரிக்கிறான். அதுக்கப்புறம் சாண்டி என்ன பண்றான்னா, இப்பதான் அவங்க கிட்ட நிறைய மணி இருக்குல்ல, அதனால அவங்க அப்பா இப்ப தங்கியிருக்க இடத்துக்கு போய் பாக்குறான். அவங்க அப்பா இப்ப வேற ஒரு லேடி கூட தான் தங்கியிருப்பார் போல. ஸோ அவங்க அப்பா பார்த்து நிறைய பணம் கொடுக்குறான். நம்ம ஊர்ல இருக்க நம்ம வீட்டை உங்க கிட்ட இருந்து நான் வாங்கணும், அதுக்கு கொஞ்சம் காசே போதும், ஆனா அந்த மீதி இருக்க காசுலாம் நீங்க இத்தனை நாள் எங்களுக்கு செலவு பண்ணது அதையும் வச்சுக்கோங்கன்னு சொல்ல, அவர் இவனுக்கு எப்படி இவ்வளோ காசு வந்துச்சுங்கிற மாதிரி தான் பாக்குறாரு. அடுத்த சீன்ல இவங்க கம்பெனி பில்ட் பண்றதுக்கு நிறைய வேலை இருக்கும்ல, அந்த வேலையெல்லாம் சாண்டி பார்த்துட்டு இருக்க. அப்போ இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா சிஓ தான். சிஓ நம்பரை பார்த்தோன்னே இவனும் சிரிச்சுட்டு அட்டன் பண்றான். ஆனா அவன் என்ன சொல்றானா, நான் சொல்றத கொஞ்சம் பதட்டப்படாம கேளு, இப்ப ஒரு மீட்டிங் நடந்துச்சு, அந்த மீட்டிங்ல நீயும் இருப்பேன்னு நினைச்சா, ஆனா நீ இல்ல, அப்பதான் எனக்கு புரிஞ்சதுன்னு சொல்லிட்டு அவ ஒரு விஷயம் சொல்றா. என்னன்னா, இப்போ இந்த ஈசி கம்பெனியும் இந்த தாய் கம்பெனி அந்த கெனின் கம்பெனியோட சிஇஓவும் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு அமௌண்ட் அசலாக போடலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்கல்ல, அதை விட 10 மடங்கு ஒரு பில்லியன் கணக்கில் அமௌண்ட் வந்து அங்கே அசலாக போடுறாங்க. ஸோ அப்போனா சேரும் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறும்ல. ஆனால் என்னோட சார் 19% அப்படியே தானே இருக்குன்ட்டு. ஆனால் சிஓ சொல்கிறா, இல்லை உன் சாரை 1.9% அவங்க மாற்றிக்கிட்டாங்கன்ட்டு. அதாவது இப்போ சாண்டிக்கு வந்து 19% சேர் கொடுத்தாகணும், ஆனால் அவன் அப்படியே கம்மி பண்ணிட்டாங்க, ஜஸ்ட் 1.9% தான். இதை கேட்டோன்னே சாண்டி கோவம் வருது பாருங்க. உடனே அந்த சிஇஓ கால் பண்றான். ஆனா அந்த கனின் கம்பெனியோட சிஇஓ அந்த காலை அட்டன் பண்ணவே இல்லை. இப்ப நேரா அந்த டைப் மீட்டிங் நடக்கும்ல, அந்த இடத்துக்கு தான் போறான். அங்க போய் பார்த்தா அந்த ஈசி கம்பெனியோட சிஇஓ இருக்காரு, இந்த கனின் கம்பெனியோட சிஇஓ இருக்காங்க. அங்க இந்த சேர்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, 59% சைனா கம்பெனிக்கு, 47% இந்த கனின் கம்பெனிக்கு, அதுல 1.9% தான் சாண்டிக்கு. அதை விட எக்ஸ்ட்ரீமா போய் சாண்டி தான் இந்த ஈசி கம்பெனியோட டைப் பண்ற அந்த டிரான்சாக்ஷன் கம்பெனிக்கு சிஇஓ போடலான்ட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கனின் சிஇஓட பையன் கென் இருக்கான்ல, அவனை சிஇஓவா இதுக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவனை மேடையில கூப்பிட்டு பாராட்டிட்டு அவனுக்கு இந்த பதவியை கொடுக்க சாண்டி பாக்குறான், ஒட்டு மொத்தமா வச்சு துரோகம் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது முழுக்கவே சாண்டியோட ஐடியா, சாண்டியோட உழைப்பு தான். ஸோ இனி சாண்டி இவங்களுக்கு எதிராக எப்படி ரிவெஞ்ச் எடுக்க போறான், அவன் எப்படி அவனோட வாழ்க்கையில சாதிக்க போறான், பிசினஸ் எப்படி நடத்த போறாங்கிறது தான் இனி ஒரு எபிசோட்ஸ்ல இருக்கும் போல. இந்த டிராமாவோட ஸ்டார்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த டிராமா நான் சூஸ் பண்ணதுக்கு காரணமே நம்ம பை தான். ஸோ பை இந்த 2 எபிசோட்ல வந்துருவாருன்னு பார்த்தேன். கடைசியில் பையோட ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் இதில் காட்டினாங்க. ஸோ இனி வர எபிசோட்ஸில் தான் பை வருவார் போல. அதாவது சூவோட ஃபியான்ஸியாக காட்டினாங்கல்ல, அவர் தான் பை. நம்ம சேனலில் வேற நிறைய பை ஃபேன்ஸ் இருக்கீங்க, அவருக்காக வெயிட் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஸோ பையோட ரோல் இந்த ட்ராமாவில் நிறையவே இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நானும் இன்னும் அடுத்த எபிசோட்ஸ் பார்க்கல, ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸ் மட்டும்தான் பார்த்துருக்கேன். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ட்ராமாவில் இனி வர இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை. எபிசோட்